வாக்குகளை பெறணும், அதுக்கு என்ன வேணாலும் வேஷம் போடணும். இதுல திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் பிடித்த அதான் பெருந்தலைவர் காமராசர் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் புதுசா ஒருத்தவங்க வர்றாங்க, குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி அவங்க வர்றாங்க. ஆட்டுக்கார அலைமேல்னு ஒரு படம் வந்துச்சு தமிழ்நாட்டில். அந்த படத்தில் நடிச்சது ஒரு ஆடு. அந்த ஆட்டை தமிழ்நாடு முழுக்க கூட்டு போறாங்க. கூட்டு போறப்ப அந்த ஆட்டை பார்க்க கூட்டம் வந்த நாடு இது. விஜயை பார்க்க கூட்டம் வரது பெரிய விஷயம் இல்லை. அவங்களை என்ன பண்ணாரு இவரு? நல்வழிப்படுத்தினாரா, அரசியல்படுத்தினாரா, ஒரு கோட்பாட்டுவாதிகளா உருவாக்கினாரா? எதுவும் இல்லை. நீங்க 5 பேரும் கொள்கையை விளையாட்டி சொல்றீங்க. அண்ணல் அம்பேத்கர், பெரியார் ஈவரா, அஞ்சலை அம்மாள், காமராசர், வேல்நாச்சியார், இவங்க எல்லாரும் களத்துக்கு போனாங்க. வீட்டுக்கு வாங்க அப்படின்னு யாரும் கூப்பிடல. வெற்றி தோல்விங்கிறது அரசியல் சாதாரண விஷயம். காமராசர் தோத்திருக்காரு, நல்ல கண்ணையா தோத்திருக்காங்க, எல்லாம் தோத்திருக்காங்க. ஆனா வெற்றி தோல்வியை தாண்டி மக்களுக்காக நிக்கிறோமாங்கிறதான் செய்தி. ஆனா 2018ஆம் ஆண்டு இங்க தூத்துக்குடியில மக்களை கொண்டாங்களே, கொன்னது யார்? கொன்னது அதிமுக அரசு. அதில் தொடர்புடைய குற்றவாளிகளை காப்பாற்றிக் கொண்டிருப்பது திமுக அரசு. அண்ணாவின் தமிழ் கனவு புத்தகத்தை பரிசீலிக்க எல்லாருக்கும் அந்த புத்தகத்துல வாக்கியம் இருக்கு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால் நான் துண்டை உதவி தோல்ல போட்டுட்டு போவேன். அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லை. மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்ய தயார் முழக்கத்தை வைத்தவர் அண்ணா. அந்த அண்ணாவின் வெளிவந்த திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு மதுபான கடைகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா திமுக ஆட்சி கடத்தும் காவல் நிலைய மரணங்கள், போலீஸ் கையை உடைக்குது, காலை உடைக்குது, என்கவுண்டர் பண்ணுது, எல்லாம் செய்யுது. ஐயா நாங்க ஓட்டு கட்டு போறோம், ஐயா ஓட்டு கட்டு போறப்ப வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாங்க சோறு போடுறோம்ங்கிறாங்க, ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்ணுறது? சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். வெள்ளைய ஆட்சி காலத்தில் இந்திய நாட்டைச் சேர்ந்த மக்களுக்கும் ஆட்சி மன்றத்தில் நிர்வாகத்தில் வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டு 1920ஆம் ஆண்டு இந்த நாட்டில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் நாட்டு மக்களோட மக்கள் தொகை எவ்வளோதுன்னா 30 கோடி. ஆனால் வாக்கு செலுத்தினவங்க சில ஆயிரம் பேர் தான். அன்னைக்கு எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யார் படித்தவங்களோ, யார் பட்டதாரியோ, யார் மிராஸ்தாரோ, யார் நிலக்கிழாரோ, யார் சமூகத்தில் செல்வாக்கு கொண்டவரோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்துச்சு. அதே போல் பெண்களுக்கு சுத்தமாக வாக்குரிமை இல்லை. அதற்கு பிறகு மக்களாட்சி நாட்டில் தான் வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உருவாக்கப்படுது. இந்த நாட்டில் நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம். செக்கிழுத்து, சிறைப்பட்டு, வதைப்பட்டு, தூக்கிலை தொங்கி, உயிரை விலையாக கொடுத்து, ஜாலியன் வாலாபாக்களை மக்களை இழந்து சுதந்திரம் பெற்றோம். போராடி பெற்ற உரிமை சுதந்திரம். அதே போல் நாம் போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. ஆனால் வாக்கோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலுக்கு 4000 ரூபா இருக்கும், இல்லை 5000 ரூபா இருக்கும். இன்றைக்கி வாக்கு விற்பனைக்கு வந்துருச்சு. 2 பேரும் திராவிட கட்சிகள், திமுக அதிமுக 2 கட்சியும் வாக்கை காசு கொடுத்து வாங்குது. 2 பேரும் திராவிட கட்சிக்கு மூலவர் யாருன்னு கேட்டால் அறிஞர் அண்ணா. அண்ணா சொல்கிறாரு, தங்கத்தை தவிட்டுக்கு விற்கலாமா, வாக்கை காசு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அன்றைக்கி அண்ணாவை தோக்கடிக்க காங்கிரஸ்காரங்க காசு கொடுத்தாங்கிற புகார் வர்றப்ப என்னை தோக்கடிக்க 6 மலை தாண்டி 7 மலை போய் வெங்கடாசலபதியை கூட்டு வர்றாங்கிறார். ஆனால் இது வெளிப்படையாக திமுகவும் அதிமுகவும் வாக்குக்கு காசு கொடுக்கறது. இந்த அநீதியை என்ன பண்ண போகிறோம்? காசு கொடுத்து வாக்களை பெற்று ஒரு ஆட்சி அமைய பெற்றா அந்த ஆட்சியில் எப்படிங்க மக்களுக்கான ஆட்சி இருக்கும்? என்னங்க நல்ல ஆட்சி இருக்கும்? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன கொடுக்கல? எல்லாமே கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஏற்காடுக்கு இன்ப சுற்றுலா கூட்டு போனாங்க. ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல மக்களை அடைச்சி வச்சாங்க, தலைக்கு விலை பேசினாங்க. இது ஜனநாயகத்தில் அவலம் இல்லையா? நம்மளோட உரிமையை காசுக்கு விற்கக்கூடிய இழி நிலைக்கு நம்மளை தள்ளினது யார்? இது ஒவ்வொரு தேர்தலும் போதும் நடக்குது. ஒரு சட்டமன்ற தொகுதினா அதிகபட்சமாக 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது தேர்தல் வச்சுருக்கக்கூடிய விதி. 40 லட்சம் தான். ஆனால் இங்கே திமுகவும் அதிமுகவும் மிக குறைந்தது 10 கோடி செலவு பண்ணுது. வாக்கு காசு கொடுக்கறது, டோக்கன் கொடுக்கறது, முறைகேடு செய்கிறது. இப்படி ஒரு ஆட்சி அமையப்பெற்றால் அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், மாறி மாறி லாவணி கட்சியில் பாடுவாங்க, நீ யோக்கியமா, நீ ஒழுங்கா அப்படின்னு. ஆனால் எந்த ஆட்சியும் ஒழுங்காக இருக்காது. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா இறந்து போனாங்க. அதுக்கு முன் 4 ஆண்டுகளும் எடப்பாடி பழனிசாமி ஆண்டாங்க. அந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியோட கொடுமை தாழாது
மக்கள் 2021 திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. திமுக வர்றப்ப நாங்கள் வந்தோம்னா விடியல் ஆட்சியை தருவோம், மக்களுக்கான ஆட்சியை தருவோம், வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், எல்லா வியாக்கியானங்களும் பண்ணாங்க. ஆனால் 4 ஆண்டுகள் ஆட்சி காலம் எப்படி இருக்கு? அதே கதை தான். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட தொடர்ச்சி நீச்சி. அதிமுக ஆட்சியில், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தூத்துக்குடியில் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். என் அன்பு சொந்தங்களை கவனித்து பார்க்கணும். அடிமை இந்தியாவில் ஜாலியன் வாலாபாக்கில் மண்ணில் மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 1918ஆம் ஆண்டு அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு 100 ஆண்டு கழித்து பிரிட்டன் பாராளுமன்றத்தில் வெள்ளக்காரங்க மன்னிப்பு கேட்குறாங்க. எங்கள் முன்னோர்கள் தவறித்து விட்டார்கள், ஜாலியன் வாலாபாக்கிலே மக்களை கொண்டொழித்திருக்க கூடாதுன்னு. எப்போ? 1918 நடந்ததுக்கு. ஆனால் 2018ஆம் ஆண்டு இங்கே தூத்துக்குடியில் மக்களை கொண்டாங்களே. கொன்னது யார்? கொன்னது அதிமுக அரசு. அதில் தொடர்புடைய குற்றவாளிகளை காப்பாற்றி கொண்டிருப்பது திமுக அரசு. அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக போராடுது. என்ன போராடுது? இந்தியாவில் இளமது விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, மதுபான கடையை மூட வேண்டும், ஒருபோதும் மது விற்பதை ஏற்க முடியாது. இது திமுக போராட்டம், அம்மையார் கனிமொழி போராட்டம். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே மதுபான கடையை மூடலை. ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க போதையின் பாதையில் போகாதீங்க. அப்போ நாங்கள் தள்ளி போயிடலாமா? அப்படி என்ன போதையின் பாதையில் போகாதீங்க? யாருங்க சொல்லணும்? அதை எந்த அதிகாரம் இல்லாத ஒரு சாமானியன் சொல்லலாங்க? 2016 சசிபெருமாள்னு ஒரு காந்தியவாதி மதுபான கடையை மூட கோரி போராட்டம் பண்ணாரு. மதுபான கடைக்கு குடிக்க போனவங்க காலில் விழுந்து கெஞ்சினாரு, குடிக்காதீங்க, நாடு கெட்டு போகும், உடல்நிலை கெட்டு போகும்ட்டு. அவர் சொல்லலாங்க போதையின் பாதையில் போகாதீங்கன்னு. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அதிகாரத்தை கொண்டுக்கிற தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லலாமா? அண்ணாவின் தமிழ் கனவு புத்தகத்தை பரிசீலிக்கிறீங்க எல்லாருக்கும். அந்த புத்தகத்தில் வாக்கியம் இருக்கு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால் நான் துண்டை உதறி தோளில் போட்டுட்டு போவேன். அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லைன்னு மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்ய தயார் முழக்கத்தை வைத்தவர் அண்ணா. அந்த அண்ணாவின் வெளிவந்த திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு மதுபான கடைகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. அதை கடந்து மதுபான கடையை மூடணும்னா அதை கடந்து அண்ணன் சொன்னது போல போதைப் பொருட்களின் மிதமிஞ்சிய புழக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் ஐயா ஸ்டாலின் சட்டசபைக்கு போனாங்க குட்காவை எடுத்துக்கிட்டு. ஏன்னா குட்கா ரொம்ப சாதாரணமாக கிடைக்குன்னு சொல்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த காவல்துறை அதிகாரி ராஜேந்திரனும் முன்ன அமைச்சர் விஜயபாஸ்கரும் காசை வாங்கிட்டு குட்கா அனுமதிச்சிட்டாங்கன்ட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விநியோகம் இருக்கே. கஞ்சா இல்லாத ஒரு ஊர் உண்டா? கஞ்சா இங்கே விற்கிதுன்னு ஒருத்தன் தகவல் சொன்னான்னா அந்த தகவல் சொன்ன விஷயத்தை காவல்துறை அவனுக்கு தகவல் சொல்லுது. எப்படிப்பட்ட ஆட்சி? திராவிட மாடல் ஆட்சி. அதிமுக ஆட்சியில் காவல்துறை மரணங்கள், காவல் நிலையம் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது சொன்னது ஐயா ஸ்டாலின். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் காவல் நிலையம் மரணங்கள், போலீஸ் கையை உடைக்குது, காலை உடைக்குது, என்கவுண்டர் பண்ணுது, எல்லாம் செய்யுது. அதே கொடுமை, அதே அடக்குமுறை, அதே ஒடுக்குமுறை, அதே எதாட்சியத்திர போக்கு, எல்லாம் அதே தான். கேட்டான்னு சொல்கிறது பாஜக உள்ளே வந்து பூந்துரும். பாஜக எங்கே பாஜக வரப்போகுது? தமிழ்நாட்டில் பாஜக ஒரு நாளும் வர போகிறது இல்லை. அதுக்கு சான்று 2019 பார்லிமெண்ட் பொது தேர்தல், 2014, 2019, 2021, 2024 4 பொது தேர்தல் எல்லாம் தோத்து போச்சு. 2021 பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கேக்கு 5 எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு போனாங்க. மோடி படத்தோட போனால் விழுற ஓட்டு விழாதுன்ட்டு. இப்போ கடைசியாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன்ட்ட ஒரு நிர்வாகி சொல்கிறாரு. யார்? பாஜகவோட நிர்வாகி. ஐயா நாங்கள் ஓட்டு கட்டு போகிறோம்யா, ஓட்டு கட்டு போகிறப்ப வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க, நாங்கள் சோறு போடுறோம்ங்கிறாங்க, ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுங்கிறது? தமிழ்நாட்டில் பாஜக நிலைமை அதுதான். மத்தியில் பாஜக இருக்குது, அடக்குமுறை ஏவுறாங்க, ஒடுக்குமுறை ஏவுறாங்க, ஆளுநரை வச்சு குடைச்சல் தர்றாங்க, விசாரணை அடிப்படை கொண்டு மிரட்டுறாங்க, அச்சுறுத்தாங்க, நடக்குது, மாற்றுக்கெடுத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக பாஜக அவ்வளோ பெரிய ஆற்றல் இல்லை, ஒருபோதும் இல்லை. ஆனால் இல்லாத பாஜகவை சொல்லி எல்லாத்தையும் நியாயப்படுத்துறது. தமிழ்நாட்டில் நிற்கிறது இல்லையே. தமிழ்நாட்டில் ஏங்க அண்ணா நகரில் நடந்துச்சு கேட்டால் உத்தரப்பிரதேசத்தை பாரு, சத்தீஸ்கரை பாரு, ஜார்க்கண்டை பாரு, தமிழ்நாட்டுக்குள்ளே நிற்கிறது இல்லை. திரும்ப திரும்ப அதே சொல்கிறது. உங்கள் ஆட்சி ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கிறதுன்னு கேட்குறோம். அதுக்கு எந்த பதிலும் இல்லை. கோட்பாட்டு வேடங்கள், கோட்பாட்டு வேஷம் போடுறது. இது சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, அண்ணாவின் வழி ஆட்சி, பெரியார் வழி ஆட்சி. என்ன பெரியார் வழி ஆட்சி? திமுகவோட மூத்த அமைச்சர் ரகுபதி சொல்கிறாருங்க, திராவிட மாடலின் முன்னோடி ராமர் சமூக நீதி காவலர். எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அயோத்திக்கு போய் ராமரை வழிபாடு செய்வேன்னு யார் சொல்கிறேன்?
திமுகவோட மூத்த அமைச்சர் ரகுபதி ராமரை சமூக நீதி காவலன்ட்டீங்க. ராமரை பாஜகவே கையை விழுந்து விட்டுருச்சு. அவனே ஜெய் ஸ்ரீராம்னுட்டு ஜெய் ஜெகநாத்னு போயிட்டாங்க அவங்களே. ஆனால் இவங்க புதுசாக ராமரை கேட்டால் கோட்பாட்டு வேடம். அதுவும் இந்த யூடியூப்பில் தமிழில் வைக்கிறாங்க பாருங்க. அச்சத்தில் பாஜக, உச்சத்தில் ஸ்டாலின், ஆளுநர் பூஜ்யம், ஸ்டாலின் ராஜ்யம், வந்தா உதயநிதி, பாஜக சரணாகதி. இந்த மாதிரி எதுக மோனையா தமிழில் வச்சு ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சு வண்டியை ஓட்டுறது. ரெண்டு வரும் கட்சிங்க, ரெண்டு வரும் கட்சியிலும் அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த கொடுமைகள் தொடர்ந்து வருது. இது எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் கோடி கடன் இருக்குது. முதல்ல 4 லட்சம் கோடி, இப்போ 8 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இந்த 8 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி ஆகட்டும், 20 லட்சம் கோடி ஆகட்டும், தமிழ்நாடு அரசு கஜானா கூட காசு இல்லாமல் திவாலா கூட ஆகட்டும், பொருளாதார நெருக்கடியில் தமிழ்நாடு சிக்கி தவிக்கட்டும். ஆனால் என்றாவது ஒரு நாள் நாம் மீண்டு எழ முடியும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எழுந்து கொள்ள முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. எங்கேயும் இல்லாத மிதமிஞ்சிய இயற்கை வளங்கள் கொள்ளை. மன்னராட்சி நடந்துச்சு பல ஆண்டுகள். வெள்ளக்காரங்க ஆட்சி 300 ஆண்டு காலம். அந்த வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில், மன்னராட்சி காலத்தில் நடக்காத கொடுமை இந்த மக்களாட்சி நடக்குது. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை புறநதி என மேவியார் பல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு தான் பாரதி. ஆனால் இன்னைக்கு ஆறுகள் செத்து கொண்டு கிடது. காவிரியில் தண்ணி கட்டு போராடுறான் 30 ஆண்டுக்கு மேலே. காவிரியில் தண்ணி தர மறுக்கிறான் கர்நாடகா, அது ஒரு பக்கம். அதே சமயத்தில் காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல், காவிரி ஆற்றின் துணையாறு பவானி எந்த அளவில் இருக்கு? நொய்யலாறு செத்து போனது. மனிதன் விஷத்தை அடைந்தினால் வாயிலே நுரைதழுவது போல ஆறு நுரைதொழி கொண்டு கிடது. தமிழ்நாட்டில் அத்தனை ஆறுகளையும் மணக்கொள்ள மலையை தகர்த்து கொண்டு வராங்க. மலைன்னா மழை இல்லைங்க, நீர் கோபுரம். உலகத்தின் நன்னீரோட இருப்பிடமே மலைகள் தான். அந்த மலைகள் அள்ளி ஏற்றி கொண்டு போகிறேன். அந்த மலை கொள்ளைக்கு எதிராக, மணக்கொள்ளைக்கு எதிராக யாராவது ஒரு சமூக செயல்பாட்டாளர் போராடினார்னா அவரை கொலை பண்ணுறான். புதுக்கோட்டையில் ஜெகபுரலி என்ன ஆனார்? சமூக செயல்பாட்டாளர் இந்த வழக்கொள்ளைக்கு எதிராக போராடினார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்களுக்கு போய் மனு கொடுக்குறாரு. மனு கொடுத்துட்டு வர்றாரு. எந்த நாளில் போராட்டம் அறிவித்தாரோ அதே நாளில் லாரி ஏற்றி ஒரு முறைக்கு பல முறை ஏற்றி கொலை பண்ணான். தூத்துக்குடி பக்கம் லூடுதுன்னு நேர்மையான கிராம நிர்வாக அலுவலர் மணக்கொள்ளையை தடுத்தார்னு அவரை வெட்டி சரிச்சான். அப்போ இந்த வழக்கொள்ளைக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் மற்ற லாவணி பாடுங்க, லாவணி கச்சேரி பாடுங்க, நீங்கள் சண்டை போடுங்க. இந்த வழக்கொள்ளைக்கு திமுக அதிமுக என்ன பதில் சொல்ல போகுது? திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக பேசுது. அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக பேசுது. ஆனால் ரெண்டு கட்சியும் என்றைக்காவது இந்த வழக்கொள்ளை குறித்து பேசிக்கிறதா? ஏன்னா திமுக ஆட்சியில் இருந்தாலும் வழக்கொள்ளை நடக்கும், அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் வழக்கொள்ளை நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு இந்த மண், மக்களின் நலன், இந்த அனைத்து ஊர்களுக்குமான அரசியல் அதை பற்றி கவலை இல்லை. வாக்குகளை பெறணும், அதுக்கு என்ன வேணாலும் வேஷம் போடணும். இதில் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் பிடித்தேன். அதைத்தான் பெருந்தலைவர் காமராசர் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னாரு. இப்போ ரெண்டு கட்சியும் பேசியிருக்கிறப்ப புதுசாக ஒருத்தவங்க வர்றாங்க குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி அவங்க வர்றாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட கோட்பாட்டு அரசியல் இருக்கான்னா கோட்பாட்டு அரசியல் இல்லை, கள அரசியல் இருக்கான்னா கள அரசியல் இல்லை செயல்பாட்டு அரசியல் இருக்கான்னா இல்லை. முழுக்க வாக்கு அரசியல் தான். வாக்கை மையப்படுத்தி மட்டுமே வேலை செய்கிறாங்க. தேர்தலில் அது மட்டும்தான் நோக்கமாக இருக்குது. கேட்டால் எங்கள் தலைவர் போராடம் கூட கூட்டமாக வருது. கூட்டம் எல்லாருக்கும் வருங்க. ஆட்டுக்கார அலைமேல்னு ஒரு படம் வந்துச்சு தமிழ்நாட்டில். அந்த படத்தில் நடித்தது ஒரு ஆடு. அந்த ஆட்டை தமிழ்நாடு முழுக்க கூட்டு போகிறாங்க. கூட்டு போகிறப்ப அந்த ஆட்டை பார்க்க கூட்டம் வந்த நாடு இது. விஜயை பார்க்க கூட்டம் வரது பெரிய விஷயம் இல்லை. அவங்களை என்ன பண்ணார் இவர்? நல்வழிப்படுத்தினாரா, அரசியல் படுத்தினாரா, ஒரு கோட்பாட்டுவாதிகளாக உருவாக்கினாரா? எதுவும் இல்லை. நீங்கள் 5 பேரும் கொள்கையை விளையாட்டி சொல்கிறீங்க. அண்ணல் அம்பேத்கர், பெரியார் ஈவரா, அஞ்சலை அம்மாள், காமராசர், வேல்நாச்சியார்ன்ட்டு இவங்க எல்லாரும் களத்துக்கு போனாங்க. வீட்டுக்கு வாங்க அப்படின்னு யாரும் கூப்பிடல. அது ஒரு அவலம், அது ஒரு சாபக்கேடு. ஐயா கமலஹாசன் மையம்ட்டு வந்தார். இதே போல் வந்தார். அவர் மையம்னு வந்தார். இன்னைக்கு எங்கன்னு பார்க்குறப்ப ஒரு பக்கம் உதயநிதி, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் மையம் அணிக்கிறார். அதுபோல் அவர் இப்போ சொல்லிட்டார் கடைசியாக, ரசிகன் வேற வாக்காளர் வேறன்னு. அவரோட தம்பிக்கு 2026 பிறகு தெரியும். இந்த நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றதா? வெற்றி தோல்விங்கிறது அரசியலில் சாதாரண விஷயம். உங்களோட கொள்கையை வழிகாட்டி இன்னும் ஏற்றுக்கக்கூடிய அண்ணா இருக்கார்ல, அண்ணா தோற்றுருக்காரு. அண்ணாவோட மறைவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, கிண்ண சாதனை. ஆனால் சொந்த தொகுதி காஞ்சிபுரத்தில் தோற்று போனார். அதனால் அம்பேத்கர் தோற்று போயிருக்காங்க. வெற்றி தோல்வி இயல்பானது. காமராசர் தோற்றுருக்காரு, நல்ல கண்ணையார் தோற்றுருக்காங்க, எல்லாம் தோற்றுருக்காங்க.
ஆனால் வெற்றி தோல்வியை தாண்டி மக்களுக்காக நிற்கிறோமாங்கிறதான் செய்தி. நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம். 4 பொதுத் தேர்தலை வெற்றி பண்ணலாம் கூட களத்தில் மக்களுக்காக அயராது பணியாற்றுறோம். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, கைட்டுவாரப்பணி, 8 வழிச்சாலை, உயர்மின் கோபுரம், ஸ்டெர்லைட்டு, அணுவுல, அணுக்கழி மையம் எல்லா சிக்கலுக்குமே களத்தில் இருக்கோம். சென்னை பெருவெள்ளம், தானே புயல், ஒக்கி புயல், மக்கள் கஷ்டப்பட்ட காலங்களில் மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம். ஒரு கட்சி ஜெயிச்சா வளரும், தோத்தா வீழ்ந்துடும், இதான் நீதி தேர்தல் அரசியல். ஆனால் நாம் தமிழர் கட்சி 4 பொதுத் தேர்தலில் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் கூட நாளுக்கு நாள் வளர்ந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் 36 லட்சம் வாக்களை பெற்றிருக்கோம்னா இதை ஒரு வாக்கு கூட காசு கொடுத்து பெறப்பட்டதில்ல, மாற்று அரசியல் முழக்கத்துக்கு விழுந்த வாக்கு. அதனால் 2026 தேர்தல் களம்ங்கிறது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கான களமாக இருக்கும். ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு கொள்கை கோட்பாட்டுக்கான களமாக இருக்கும். அதனால் அது திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்குமான கருத்தியல் சண்டையாக இந்த தேர்தல் களம் இருக்கும். நாங்கள் சமரசமற்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக அயராது களப்பணியாற்றுவோம். அதனால் இதில் மக்கள் உணர்ந்து தெளிந்து நாம் தமிழர் கட்சியோட தேவையை உணர்ந்து வாக்கு செலுத்த முன் வரணும். 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தார் பெருந்தலைவர் காமராசர். 9 ஆண்டு காலம். அந்த 9 ஆண்டுகளை பொற்கால ஆட்சி குறித்து கவியரசு கண்ணதாசன் வர்ணித்தார். காலத்தின் கடைசி கவனினார், காலம் ஒரு முறை கடைசியாக கவனிவிட்டுருக்குனார். அதே போல் வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரம் விட்டிருக்கிற அன்னை தமிழினம் உலகம் முழுக்க அகதியாக, கூலியாக, தென்னாப்பிரிக்கன் வைரச் சுரங்கங்களில், மலேசிய ரப்பர் தோட்டங்களில், இலங்கை தேயிலை தோட்டங்களில், மொரிஷியஸின் கரும்பு தோட்டங்களில் உலகம் முழுக்க அகதியாக நிற்கிற தமிழன், கூலியாக நிற்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைப்பதற்கு, தமிழினம் மீண்டெழுவதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. அதை உணர்ந்து நாம் தமிழர் கட்சி ஆதரியுங்கள். நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.